ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 90 புள்ளிகள் அதிகரிச்சு 23,176 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 169 புள்ளிகள் அதிகரிச்சு 76,499 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம். மாலை வணக்கம் சிபி. சார் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார். பொங்கல் விதமா இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, இருந்தா கூட இது சைட்வேஸா இல்ல பேரிஷ் மார்க்கெட் தானா? இல்ல, திரும்ப அந்த புல்லிஷ் ரேஞ்சுக்கு போல மார்க்கெட். ஏன்னா அந்த புல்லிஷ் ரேஞ்சுங்கிறது 23,500 இருந்து 26,000 ஒட்டி இருக்கக்கூடிய ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சு இன்னும் போல. இன்னைக்கு புல் பேக் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புல் பேக் ரேலியில அந்த 23,500ங்கிற அளவை தொடவே இல்லை. 23,176 தான், 90 புள்ளிகள் தான் நிப்டி அதிகரிச்சிருக்கு. சென்செக்ஸ் 169 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கதா இருந்தா கூட நீங்க அந்த சென்செக்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் எதனால அது அதிகரிச்சிருக்கு இந்த 169 புள்ளிகள்னு பார்த்தா, குறிப்பாக 3 வங்கித்துறை சார்ந்த பங்குகள், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க், ICICI பேங்க், இந்த மூன்றினுடைய ஏற்றமே 200 புள்ளிகளுக்கு மேல இருக்குது. இந்த 200 புள்ளிகள் ஏற்றத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் ஆக்சுவலா 40 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகள் இறக்கத்துல தான் முடிவடைந்ததா நீங்க எடுத்துக்கணும். பொதுவாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொதுத்துறை வங்கிகள் அதற்கான குறியீடு கணிசமா அதிகரிச்சிருந்தது. அதுல ஸ்டேட் பேங்க் உடைய என்ன ரொம்ப வீக்கா இருந்தது. அதெல்லாம் ஒரு புல் பேக் வந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்ல கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்குது. சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட பங்குகள், கிட்டத்தட்ட ஒரு 19 பங்குகள் விலையேற்ற பங்குகளா முடிவடைஞ்சிருக்கு. ஒரு 11 பங்கு மட்டும்தான் விலையிறக்க பங்கு. அதே மாதிரி பிஎஸ்சியில 2,865 அட்வான்ஸ், 1,098 டிக்ளைன் தான். ஸோ பாதிக்கு பாதி இன்னும் கூட குறைவு. ஸோ அப்ப கிளியரான இண்டிகேஷன் ஆனா ஐ ஸ்டில் டோன்ட் கன்சிடர் இட் அஸ் அ புல்லிஷ் இண்டிகேட்டர். அதுக்கு புல்லிஷ் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இருக்குதா தெரியல. நிப்டிலையும் அட்வான்ஸ் 34, டிக்ளைன் 16 பார்க்கும் பொழுது ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிராடர் மார்க்கெட் அட்வான்ஸ் பார்த்தா 2,117 ஷேர்ஸ் அட்வான்ஸ், 700 தான் டிக்ளைன். ஸோ 3க்கு 1 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் 52 வீக்லோ 152, ஹை 14 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சட் சிக்னலை தான் நான் இதை பாக்குறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் 2 செக்டர் தான் மிக முக்கியமான காரணம். ஒன்று PSU செக்டர், PSU பேங்க், பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு 4% மேல அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி உலோகத்துறைக்கான பங்கு, அந்த துறைக்கான குறியீடு 4% அதிகரிச்சிருக்கு. இது 2 துறை தவிர மீடியா துறை, அப்புறம் ஆட்டோ, இதெல்லாம் ஒரு 2% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடுல சென்ட்ரல் பேங்க் 20%, IOB 19%, யூகோ பேங்க் 18% அதிகரிச்சிருக்கு. PSB, அப்புறம் மகாராஷ்டிரா பேங்க், இதெல்லாம் இரட்டை இலக்க எண்ணில் அதிகரிச்சிருக்கு. இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். இதுக்கு ரீசன் இருக்குங்களா சார்? மிகப்பெரிய அளவுல அடிக்கப்பட்ட பங்குகள் இது எல்லாமே கடந்த ஒரு 10-15 நாட்களா பாத்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 260 ரூபாய் வரைக்கும் போனது சென்ற மாதம். இப்ப 219க்கு வந்திருந்தது நேற்று. ஸோ ஒரு 20%, 25% வீழ்ச்சியை சந்திச்சதன் காரணமா கூட இருக்கலாம். மகாராஷ்டிரா பேங்க் பாத்தீங்கன்னா 69-70 இருந்தது, 48-49க்கு வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு 52-53க்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியா ஒரு ஆல்ரெடி பேட்லி பீட்டன் டவுன் ஸ்டாக்ஸ் ஒரு வேல்யூ பை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர பாலிசி லெவல்ல புதுசா எதுவும் அறிவிப்புகள் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அதானி என்டர்டைன்மெண்ட், அதானி போர்ட்ஸ் எல்லாமே 7%, 5% ஏறி இருக்குங்க சார். ஆமா, அது என்ன சார், அதானி குழும பங்குகள் ஓரளவுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் இருக்குங்களா? இப்போ நிப்டில அதானி என்டர்பிரைசஸ் 7%, அதானி போர்ட்ஸ் 5% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு குறியீடு, நிப்டிக்கு அடுத்த குறியீடு நிப்டி நெக்ஸ்ட் 50. இந்த நிப்டி நெக்ஸ்ட் 50 தான் இன்னைக்கு அதிக அளவுல அதிகரித்த ஒரு குறியீடு, 2.61% இன்னைக்கு பிளஸ். இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு 5 அதானி குழும நிறுவனங்கள். அதானி பவர் 20% ஏற்றத்துல, அதானி கிரீன் 13% ஏற்றம், அதானி சொல்யூஷன்ஸ் 12% மேல் ஏற்றம், அதானி டோட்டல் கேஸ் 6.5% ஏற்றம், அம்புஜா சிமெண்ட் 4% ஏற்றம், இவ்வளவு ஏறி இருக்கு. குறிப்பாக BSE, NSE வெப்சைட்ஸ்ல இதற்கான ஏதாவது அவங்க பொது அறிவிப்பு எதுவும் அதன் தாக்கத்தமா அப்படின்னா இல்ல. பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க ஃபண்ட் ரைசிங்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த லெவல்ல ஃபண்ட் ரைசிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஏதாவது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவோ, ரைட்ஸ் இஷ்யூவோ அல்லது பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் காரணமாக கூட இந்த விலையேற்றம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தை. இது ஊகத்தின் அடிப்படையிலானது, எந்த விதமான ஆதாரமும் ஒரு தரவுகளும் இல்லாது. அதனால என்ன காரணம்ங்கிறது நமக்கு இனிமே தான் தெரிய வரும். பொதுத்துறை வங்கிகளுக்கு நம்மளால கிளியரா தெரியுது, அது
பேட்லி பீட்டன் டவுன், அதனால ஏறி இருக்கு. இது ஒரு பார்ட்லி இது அதானி குழும பங்குகள் அப்படி சொல்லலாம். பட் அதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி HCL அது Q3 ரிசல்ட் வெளியாச்சு, நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தா கூட அந்த பங்கு இன்னைக்கு வந்து நல்லா சரிஞ்சிருக்கு. அதுக்காக ரீசன் இருக்குங்களா சார்? இங்கதான் முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ரிசல்ட் தானே வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5.5% மேல வந்து அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4591 கோடி டிசம்பர் மாதம் முடிவடைந்த குவார்டர், டிசம்பர் 2024க்கு. அதே காலகட்டத்தில் 2023 டிசம்பர் அந்த காலாண்டுக்கு பார்த்தா 4350, இது 4591. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ரெவென்யூ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 5%, அதாவது விற்ற வரவு. அந்த ரெவென்யூ வந்து 29,890 கோடி. இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் சென்ற ஆண்டு வந்து 28,446, அதுல இருந்து 29,890 கோடி. ஸோ பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு ஏன் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய முன்னணி தரகு நிறுவனங்கள் ரிசல்ட்ஸுக்கு முன்னாலேயே அவங்களுடைய கெஸ் ஒர்க், கெஸ்டிமேட்ஸ்னு போடுவாங்க. எஸ்டிமேட் மாதிரி கெஸ்டிமேட், கெஸ் பண்ணி போடுறதுனால கெஸ்டிமேட்டுங்கிறது. அதுல எல்லாம் அவங்க எதிர்பார்த்தது இதை விட அதிகமா எதிர்பார்த்தோம், அது அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டா, அந்த காரணத்தால இந்த காலாண்டு முடிவுகளால வந்து டிசப்பாயிண்ட் ஆகி பங்கினுடைய விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பொதுவாக வேல்யூவேஷன் ஹையா இருந்தது. இந்த டாலருடைய மதிப்பும் உயர்ந்துகிட்டே போறதுனால அதன் காரணமாகவும் ஏற்கனவே HCL டெக் உள்ளிட்ட பல ஐடி நிறுவன பங்குகள் விலை கணிசமாக அதிகரிச்சிருந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது வந்து 3 இலக்க எண்கள் இருந்தது. இதனுடைய பங்கு விலை பாத்தீங்கன்னா 950 அந்த விலையில இருந்தது. இப்போ 2 மடங்குக்கு மேல இந்த ஒரு சில ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு. 2-3 ஆண்டுகளுக்குள்ள 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சு. ஸோ ஒரு கரெக்ஷன்ங்கிறது அதற்கேற்ப அவங்களுடைய சேல்ஸ் குரோத்தோ ப்ராஃபிட் குரோத்தோ இல்லை. அதனால இந்த ஒரு கரெக்ஷன்ங்கிறது வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து அந்த முன்னாலே வந்திருக்கலாம், பட் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு இது வந்திருக்குது. 18 ரூபாய் டிவிடெண்ட் வேற டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த டாப் 5 நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து கணிசமாக அதிகமா இருக்கக்கூடியது. சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பெரும்பகுதியை டிவிடெண்டை திருப்பக்கூடிய நிறுவனங்கள்ல முன்னணி நிறுவனம் HCL டெக்னாலஜி. ஸோ அப்படி இருந்தும் இந்த விலை இறங்கி இருக்கிறது. ரிசல்ட் மட்டும் காரணமா இருக்காது, தொடர்ந்து கடந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் கைடன்ஸும் வந்து மோசமா எல்லாம் கொடுக்கல. பட் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் அட் 1950 rupees, 2000 rupees. அதனாலதான் அது இறங்கி இருக்கு. இன்னும் கூட கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் ஒரு லெவல்ல இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள் கரெக்ஷன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ எமர்ஜ் ஆயிடும். நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, மற்ற மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களை போல் இல்லாமல் இந்த ஐடி நிறுவனங்கள் டாப் 5 or 6, இந்த 6-7 நிறுவனங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுகூலம், சாதகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று, இவங்க எல்லாமே கேஷ் ரிச் கம்பெனி. ஒரு பைசா கூட கடன் கிடையாது. கடன் இருந்தா தானே அதுக்கு வட்டி கட்டணும், -10%, 8%. அது கிடையாது, அதுவே முதல் ஆதாயம். 2வது, இந்த பணத்தை முதலீடு செய்கிறார்கள், அதுல இருந்து 7%, 8% ரிட்டர்ன், அடுத்த ஆதாயம். 3வது, பெரும்பாலான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் இவங்களுக்கு சொந்தமானது. அதனால வாடகை கொடுக்கணுங்கிற கட்டாயம் ரொம்ப இல்ல. தொழில் மந்தமான அதை வாடகை கூட்டு கூட இவங்க சம்பாதிக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் வேணுங்கிற மாதிரி ஆளை ரெக்ரூட் பண்றதோ, ஆர்டர் நிறைய வந்துருச்சுன்னு ரெக்ரூட் பண்றதோ, ஆர்டர்லாம் இல்ல நிறுவனம் நொடிச்சு போயிருக்குன்னு ஒரு ஆளை டக்குன்னு நிறுத்த முடியாது. ஒரு ஆளை கூட நிறுத்த முடியாது, பெரிய போராட்டம் பிடிக்கும். ஆனால் இந்த நிறுவனங்கள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது டக்குன்னு ஒரு 5000 பேரை பெஞ்சில் போடுவாங்க, அப்புறம் திடீர்னு நிறுத்திடுவாங்க. அப்ப நிறுவனம் இதுல சஃபர் ஆகிறது, அந்த ஊழியர் தான் சஃபர் ஆகிறாரு. இந்த நிறுவனங்கள் வந்து நஷ்டம் ஈட்டுறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறதுனால எப்போதெல்லாம் கரெக்ஷன் பெருசா வருதோ, சிக்னிபிகண்டா வருதோ, அப்போதெல்லாம் இந்த டாப் 5 or 6 ஐடி நிறுவனங்கள் அல்லது ஐடி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுங்களா, அந்த துறை சார்ந்த இது வந்து வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் முதலீட்டாளருக்கு கொடுக்கறதுனால பவுன்ஸ் பேக்கும் எப்போதுமே கொஞ்சம் குயிக்கா இருக்கும் ஒரு கரெக்ஷனுக்கு. சார், எங்களுக்கு தெரிஞ்சது வந்து முன்னாடி நம்ம TCS பார்த்தோம் 70 ரூபாய்க்கு மேல டிவிடெண்ட் தராங்கன்ட்டு. இப்போ HCL இன்னும் 4-5 கம்பெனி என்னங்க சார்? இல்ல, நம்ம தனிப்பட்ட நிறுவனங்கள் சொன்னா வாங்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இப்ப இன்ஃபோசிஸ் இருக்கு, முன்னணி நிறுவனங்கள் மட்டும் கேட்கறேன் சார், நான் வாங்குன்னு சொல்ல வேணாம். ஒரு 5-6 ஐடி நிறுவனங்கள் நீங்க அதுக்காக கேட்கறேன் சார். TCS இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, HCL டெக் பேசணும், டெக் மஹிந்திரா இருக்கு, L&T இன்ஃபோடெக் இருக்கு. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாருமே வந்து பெரும்பாலும் விப்ரோ தவிர்த்து, விப்ரோவும் முன்னணி நிறுவனம் தான், இருந்தாலும் அவங்களுக்கு கடன் கொஞ்சம் இருக்கிறது. பட் அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது நல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒளிவு மறைவற்ற நிர்வாகமும் வந்து இந்த ஒரு முன்னணி நிறுவனங்கள்ல பெரும்பாலான நிறுவனங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு முதலாளித்துவ பேக்ரவுண்ட்லயோ அந்த ஃபேமிலியில இருந்து வராமல் அவங்க ஒரு காமன் மேனா இருந்து வந்ததுனால அந்த ஒரு போக்கும் இங்க நம்ம பெரும்பாலானதுல நம்ம பார்க்க முடியும். சூப்பர் சார், நீங்க சொன்னதுல 70 மணி நேரம் வாரத்துக்கு உழைக்கிற கம்பெனி இருக்கு, 90 மணி நேரம் உழைக்கிற கம்பெனி இருக்கு.
நிச்சயமா. அதாவது 70 மணி நேரம், 90 மணி நேரம், என்ன 100 மணி நேரம், 24 மணி நேரம் உழைக்க ரெடி. அதே மாதிரி 50 கோடிக்கு மேல சம்பளமும், ஆண்டுக்கு 43% இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தா யாருமே கட்டாயப்படுத்த வேண்டாம். ஊழியர்கள் சந்தோஷமா வந்து வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம 4.5 நாள் வேலை பார்க்கணும், 2.5 நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து விடுப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, குடும்பத்தோட நேரம் செலவு பண்றதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும். பட் அது ஒரு லக்ஸுரி. அந்த இலக்கை இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடு அடைவதற்கு நெடுநாட்கள் ஆகும் என்பதால் தான் நம்ம 6 நாள் வேலை நாள் அல்லது 5.5 நாட்கள், 48 மணி நேரம் வேலை நாள் அப்படிலாம் வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா அதுக்காக 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லது 4 நாள் வேலை பார்த்துட்டு 3 நாள் வேலை பார்க்கணும்னு சொன்னா நம்ம வளர்ச்சி எங்க போறதுன்னா அந்த ஒரு பணக்கார நாடாகவோ வளர்ந்த நாடாகவோ நம்ம இன்னும் வரல. ஸோ இது ஒரு பேலன்சிங் ஆக்ட். அதை விட்டுட்டு நம்ம வந்து 90 மணி நேரம்லாம் பேசுறதெல்லாம் வந்து பேசுறவங்களுடைய சம்பளம் என்ன, அவங்களுக்கு எத்தனை டிரைவர் இருக்காங்க, எத்தனை கார் வாகனங்கள் இருக்கு, எத்தனை வீடுகள் என்ன மாதிரி ஹோட்டல்ல தங்குறாங்க, அந்த மாதிரி தங்கிட்டு அவங்க 90 மணி நேரம் வேலை பார்க்கலாம். மற்றவங்களால முடியுமாங்கிறத யோசிச்சு பேசணும். உண்மை சார், உண்மை சார். உங்களோட கருத்துக்கு நானும் உடன்படுறேன் சார். கமாடிட்டி மார்க்கெட் சார், க்ரூட் ஆயில் தொடர்ந்து விலை அதிகமாயிட்டே இருந்துச்சு. இப்போ ஏதோ அமெரிக்கா, ரஷ்யா அந்த செய்தியெல்லாம் வந்துச்சு. அதாவது ரஷ்யா, அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா மீது மேலும் புது சாங்ஷனை நேற்று சொல்லியிருக்காங்க. இப்ப பைடன் இன்னும் ட்ரம்பே வரல, அதுக்கு முன்னால் அதற்கான அறிகுறிகள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷா ஒரு சாங்ஷன்ஸ், இது குறிப்பாக ஒரு 180 டேங்கர்ஸ், 2 நிறுவனங்கள், வாயில கொஞ்சம் சிரமமான பேர்கள், காஸ்ப்ரோம் நெஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம், சுர்குட் நெஃப்ட் டெகாஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த 2 ரஷ்யன் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் மீது சாங்ஷன் விதித்திருக்கிறார்கள். அது போக அந்த எண்ணெயை, கச்சா எண்ணெயை கொண்டு செல்லக்கூடிய டேங்கர்ஸ் 180 டேங்கர்ஸ் மீதும் தடை விதித்திருக்கிறார்கள். இவர்களோடு யாரும் ஒட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. வைத்துக் கொள்வோர்கள் மீது 2ஆம் கட்ட செகண்டரி சாங்ஷன் சொல்றது, அதை அட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பன்னா இப்ப இந்த மார்ச் 12 வரைக்கும், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சமீப காலமாக பெரிய அளவுல ரஷ்யாவிலிருந்து கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பி இருக்கிறோம். ஆனால் அது வந்து அந்த இப்ப இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் முதிர்வடைவது அந்த மார்ச் 12 ஒரு டேட் சொல்றாங்க. அது என்ன சிக்னிபிகன்ஸ் தெரியல. அது வரைக்கும் இது வேலிட்ங்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அதை எதிர்பார்த்தா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரங்களுக்குள்ள வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கணிசமான ஏற்றத்தை 10%க்கு மேல $71 இருந்தது, $78 கிட்ட போயிடுச்சு. 10% ஏற்றம். கடந்த 3 மாதங்களுக்குள் பார்த்தோம்னா 20%க்கு மேல ஒரு ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. அதற்கு பிறகு இப்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு $78.25 வந்திருக்கு. பிரெண்ட் க்ரூட் 80 தாண்டிடுச்சு. அதனுடைய தாக்கம் இங்கேயும் தெரிஞ்சது. பட் இப்ப கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால டாலர் வேற கொஞ்சம் ஸ்லைட்டா கரெக்ஷன் ஆயிருக்குது. அதனால க்ரூட் பாத்தீங்கன்னா MCXல வந்து $6,700 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன டவுன்வர்ட் ட்ரெண்ட். சில்வர், கோல்டு கூட சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், ஒரு சின்ன டவுன்வர்ட் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சரி, இந்தியன் மார்க்கெட்லயும் அப்படிதான் இருக்கு. கிரிப்டோ மட்டும், பிட்காயின் மட்டும் ஒரு $2,000 அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. பெரிய மாற்றம் இல்லை, அப்படிதான் இருக்கு. மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்குங்க சார். இந்த சமயத்துல இந்த IPO ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா, ஏதாவது புதுசா வந்திருக்குங்களா? அது ஆச்சரியமான விஷயம். குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது வந்து இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. நேற்று கூட இப்படி ஒரு நிறுவனம் பார்த்தோம், நல்ல பிரீமியத்துல லிஸ்ட் ஆனிச்சுன்னு. இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் வந்து அவங்களோட IPO பிரைஸ் வந்து $290. லிஸ்டிங் பிரைஸ் வந்து $448. கிட்டத்தட்ட 53-54% வந்து பிரீமியத்துல இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆனிச்சு. தொடர்ந்து அதே விலையில ட்ரேட் ஆனிச்சு ரொம்ப நேரம். ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. 370க்கு ஓப்பன் ஆகி முதல்ல 25% ஹையா, அதுக்கப்புறம் அப்படியே போய் 448 வரைக்கும். ஸோ இது ட்ரெண்ட் வந்து அது என்னவோ ஒரு சின்ன ஈக்விட்டிங்கிறதுனால கூட இருக்கலாம். அது பார்க்கணும். ஏன்னா ஈக்விட்டி சைஸ் சின்னதா இருக்கும் பொழுது அந்த பிரைஸ் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அதீதமாக இருக்கும். ப்ரொமோட்டர் செல்லிங் அல்லது ஆங்கர் இன்வெஸ்டர் செல்லிங் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல வரும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான விலை நிலவரம் தெரியும். 2வது வந்து ஒரு IPO நம்ம பார்த்தோம், நேற்று பேசிட்டு இருந்தோம். லக்ஷ்மி டென்டல் அப்படிங்கிற நிறுவனம் நேத்தே 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருந்தது. இன்னைக்கு இன்னும் அதிகமாக 15 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதுல மெயினா ரீட்டைல் 29 மடங்கு, அப்புறம் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 37 மடங்கு பெரிய முதலீட்டாளர்கள். பட் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பெனிஃபிட்டர்ஸ், FIIs, DIIs, அந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது இன்னமும் கூட முழுமையாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல. அவங்களுக்குள்ள கோட்டால பாதி தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. மோஸ்ட் லைக்லி நாளைக்கு சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படியும் இஷ்யூ வில் செயில் த்ரூ அந்த மாதிரி ஒரு இருக்கு.
இன்னொரு நியூஸ் ரிசல்ட்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா ஐபிஓல JSW சிமெண்ட் இவங்க வந்து ஒரு 4000 கோடிக்கு ஐபிஓ ஃப்ளோட் பண்றதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு செபிகிட்ட டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அனுமதி கேட்டு. அந்த இதுல அது தள்ளி வைக்கப்பட்டது. என்ன காரணத்தினாலோ அந்த அனுமதி உடனடியாக கொடுக்கப்படல. சொல்லப்பட்ட காரணங்கள் சந்தையில் என்னன்னா வந்து அது வந்து அவங்களுக்குள்ள இன்னொரு நிறுவனம் இருக்கு, ஹெக்ஸா செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஸ்னு. இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையே வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றது சில முதலீடுகளை மாற்றி கொண்டிருக்காங்க. அதுல சில ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் இருக்கு, வேல்யூவேஷன்ஸ்ல இதுல எல்லாம். அதனால அது முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததா சொல்றாங்க. இப்ப அது சரி செய்யப்பட்டு விட்டதா என்னங்கிறது தெரியல. பட் இப்ப அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க செபி. அதனுடைய ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் வரும்பொழுது நமக்கு அதை படிச்சு பார்த்தா அதுக்கான விவரம் தெரியும். சிறப்புங்க சார். ஏதாவது சிறப்பு தகவல் இருக்குங்களா சார்? பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்ணயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாண்டு முடிவுகள். ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்த காலாண்டு முடிவுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய WPI இன்ஃபிளேஷன் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது டிசம்பர் மாதத்திற்கானது வெளியாகி இருக்கிறது. 2.37% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர்ல இது 1.89% தான் இருந்தது. நேற்று பார்த்தோம் சிபிஐ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு WPI ஏறி இருக்குது பாக்குறோம். WPIங்கிறத மெயினா ஃபேக்டரிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட இன்புட்ஸ் அதுக்கானது, அது அதிகரிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பல பாயிண்ட்ஸ்ல முக்கியமானது. இது ஒன்று. இது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். இன்னைக்கு வந்து HDFC AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய முடிவுகள் வர இருக்கிறது. நாளை HDFC லைஃப் அது வர இருக்கிறது. அது மாதிரி மகாராஷ்டிரா பேங்க் அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வர இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து ஆக்சிஸ் வங்கியினுடைய முடிவுகள் வர இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான முடிவுகள் வந்து இன்ஃபோசிஸ் முடிவு நாளை மறுநாள் வர இருக்கிறது. இந்த முடிவுகள் எல்லாம் ஆக்சிஸ் வங்கி, இன்ஃபோசிஸ், HDFC இதெல்லாமே வந்து மிக முக்கியமான சந்தையில் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள். அந்த முடிவுகளை பொறுத்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு அமையும். மற்றபடி சந்தையில வந்து பெரிய மாறுதல் இருக்காது. பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலில் வித் லிட்டில் வீக்னஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரிய புல்லிஷ்னஸ் நான் எதிர்பார்க்கல. பட்ஜெட் குறித்த ஊகங்கள் அடிப்படையில் ஏதாவது தற்காலிகமாக நடக்கலாம். பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தா பெரிய அளவுல ஒன்றும் இருக்காது. சிறப்புங்க சார். டீட்டெயிலா பல தரவுகளோட டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.